இந்த ஸ்லோ பாய்சன் கொடுப்பாங்க, ஏதாவது ஃபுட்டில் வச்சு கொடுத்துருவாங்கன்றதெல்லாம் நான் நம்பலை. ஒரு கொடூர மனது படைத்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்ற நினப்பில் தான் நான் ஜென்ரலாக இருந்தேன். ஆனால் நமது நலம் விரும்பிகள் இல்லை, நான் சொல்கிறது நீ டெஸ்ட் எடு. நார்மலாக பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுனா என்ன எடுப்பேன்னா சுகர் HbA1c எடுப்பேன், கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குன்றதை எடுப்பேன். இதுதான் நார்மல் டெஸ்ட்டு. ஆனால் இந்த வாட்டி என்னை வந்து ஹேமட்டாலஜி எடு, பிளட்டு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணு, பிளட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க. இவனை எத்தனை வாட்டி பிடிச்சி ஜெயிலில் போட்டாலும் திருப்பி வெளியில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது போட்டாலும் குண்டாஸ் போடுறதுல டிஃபிகல்ட்டி இருக்குது. ஏன்னா 2 முறை உச்சநீதிமன்றம் போயிருக்கோம். அதனால் 3வது முறை குயிக்காக வாஷ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த முறை இவன் சிறையிலிருந்து வெளியே வரவே கூடாது. அண்ட் சிறையிலேயே உடல் நலிவடைந்து தானாக செத்துடணும் அப்படின்ற திட்டத்தோடு தான் எல்லாமே அரங்கேற்றப்பட்டது என்று எனக்கு தெரிய வந்திருக்கிறது. ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயமாக முதல்வரின் சம்மதத்தோடு தான் இது நடந்தது. முதல்வருக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் நேரத்தில் சவுக்கு மீடியாவும் நடக்கக்கூடாது, சங்கரும் வெளியில் இருக்கக்கூடாது, அதுதான் நம்ம தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வழின்னு சொல்லும்போது அவர் சம்மதித்து இதற்கு அவர் சம்மதம் கொடுத்து அவர் உத்தரவு பிறப்பித்த பிறகுதான் கதவு உடைக்கப்பட்டு நான் கைது செய்யப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிந்த திமுக தொடர்புடன் 2 சிட்டிங் மினிஸ்டர்ஸ் கிட்ட நான் பேசுகிறேன். சங்கர் உங்கள் வீட்டு கதவை இடிச்சுக்கிட்டு இருந்தப்போ நானே போய் பேசுகிறேன் சிஎம் கிட்ட. ஆனால் வேண்டானே கெட்ட பேர் எதுக்குன்னு சொல்லும்போது நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு என்கிட்ட முதல்வர் சொன்னாங்க. நான் இன்றைக்கி பேசின திமுக மந்திரியை என்ன சார் இப்படி மாறிட்டார் சிஎம், அவர் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் என்று கேட்கும்போது சங்கர் விஷயத்தை புரிஞ்சுது. அவர் மகன் சீஃப் மினிஸ்டர், அவர் காலத்துக்குள் அவர் மகன் முதல்வர் அவரை பார்க்க வேண்டும். மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவருக்கு அவரோட மகனோட திறமை என்ன என்பது தெரியும். அவராக மகனின் கையை பிடித்து முதல்வர் நாற்காலியில் அமர வைக்காவிட்டால் ஒரு நாளும் உதயநிதி முதல்வர் நாற்காலியில் அமர மாட்டார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது அதுக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எராடிகேட் பண்ணுறதை தானே ஒரு சீஃப் மினிஸ்டர் செய்வார், ஒரு அரசியல்வாதி செய்வார். இவர் மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படின்னு கேட்டார். ஸோ தன்னோட மகனை கிட்ட வந்து கட்சியை ஒப்படைக்கணும், மகனுக்கிட்ட ஆட்சியை ஒப்படைக்கணும்னு நினைக்கும் போது உன்ன மாதிரி 100 பேர் அவர் கொலை பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதுதான் அரசியல், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 2 பேர் இதே மாதிரியான கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க சார் உங்களுக்கு முன்பு. ஒன்று வந்து வாழ்வுரிமை தமிழக வாழ்வுரிமை கட்சி திரு எம்எல்ஏ வேல்முருகன் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப நாள் இருந்தார், இன்ஃபெக்ஷன் தான் இருந்தது. அதே மாதிரி திருமுருகன் காந்தி மே 17 இவங்க 2 பேருமே அவர் திருமுருகன் காந்தி என்கிட்ட ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார், தொடர் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பிளட் டெஸ்ட் எடுங்க, நான் இன்னும் அவதிப்பட்டு இருக்கேன். எலிவேட்டட் WPC கவுண்ட் விச் மீன்ஸ் there is a suggested acute infection. அதற்கப்புறம் வந்து SGPT அந்த டெஸ்ட்ல வந்து இன்க்ளூடிங் பாசிபிள் லிவர்